நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் கொடுங்க சார். சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன். ஒரே ஒரு எஃப்ஐஆர் கொடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, போதும். டாபிக்காகவே இருக்காது. ஜனநாயகம் ஒரு சனியாக வெளியே வந்த அன்னைக்கு வீடியோலாம் எல்லா டிவியும் போட்டுருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கூட்டடிச்சு பார்த்தோமா, செத்து அது 6 மாதம் முன்னாடி செத்துருச்சு. ஏன்னா வெளியிட்டாங்கல்ல, அது மறுபடியும் வெளியே. உனக்கு அறிவு எங்கடா போச்சு? 30-35 வருஷமா பத்திரிகை நடத்திட்டு இருக்கியே, இப்படி ஒரு முதலமைச்சர் பேசணும்? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிக்கிறப்ப கூலி படம் பார்த்தாரு, அப்ப கையா கசைக்கிட்டு பேச வேண்டியதானே சார் அவரு? வாய் திறந்தியா நீ? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் விஜய, இருந்தாலும் அவர் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல அவர் தான் உட்கார்ந்திருக்காரு. அவர் தான் உங்களுக்கு சிஎம். இல்ல கடந்த ஆட்சியில் யாராவது இப்படி முக ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தா அவர் விட்டுருப்பாரா? செத்து போச்சு, அது 6 மாசம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செத்து போச்சு. அதை போய் பார்த்துட்டு வீடியோ விட்டுட்டு இருக்காங்க. இது ஜனநாயகம் படமா? திரிசாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு போறாங்கடா. உனக்கு என்னடா வந்துச்சு? இவங்க முன்னாடி ஆட்சி வருவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சு வேலை பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கணிக்காம விட்டுட்டான், தப்பு பண்ணிட்டான். இவனுங்க எல்லாம் ஆட்சி நடத்துறாங்க. அப்ப கோபால் போன்றவர்களுக்கு அனுபவம் இல்லாத இவர்கள் நல்லாட்சி தருவது தேவையில்லை, அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டும் இல்லையா? அதானே ஒரு நோக்கம். 2 மாசம் தான் இருக்கு. இப்படி கரித்து கொட்டுவதற்கான தேவை என்ன? பெண்ணு கெட்டு போச்சு, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த குரூப் இதுதான் தமிழக மக்களினுடைய மனநிலை என்பதை நிறுவுவதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. விஜய் அவர்கள் ஜனநாயகன் பார்ப்பதில் வைத்த விமர்சனத்தை ஸ்டாலின் கூலி படம் பார்த்த போதும் வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ரெண்டையும் நீ விமர்சனம் பண்ணி தான் நான் உன்னை மெச்சுறேன், வாழ்த்துறேன். இது மட்டும் ஏன் சார் உங்களுக்கு கொடுத்தது? அந்த ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருப்பவருக்கு குறைந்தபட்ச அறிவு இருந்தால் இவர் சொல்வது போலவே ரிலீஸ் ஆகி ஒரு செத்த பிணத்தை இப்போது கொண்டாடுகிறார்கள் என்றால் அவருடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கின்றது புரிஞ்சுக்கணுமா இல்லையாப்பா? எனக்கு வியப்பா இருந்துச்சு. உண்மையில நான் வந்து கேட்டேன், உண்மையிலே ஹெச்டி பிரிண்ட் வந்துச்சான்னு கேட்டேன் நான். அவரே சொல்றாரு சார், இப்ப சில பேர் சொல்றாங்க மக்கள் இப்ப வந்து மாறிட்டாங்க சொல்லிட்டு போய் பாருங்க ஜனநாயகம் படத்தை பார்த்தா எங்க மாறினாங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. அவரே புலம்புறாரு. தாங்க முடியல. கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இந்த அரசை நேசிக்கிறாங்கிறது புரியும்ல. ஆனா அதை போய் பார்த்துட்டு இருக்கானுங்களே, பார்த்துட்டு போறான். அவங்க காசுல தானடா பார்க்கறான், அவங்க காசுல பார்க்கறான்.